السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا إلى آخر الآية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. வல்லோன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்துக்கொண்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், மேலும் இங்கே குழுவிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நிலவட்டுமாக. வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் நோய் நொடி நொற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மானை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்திலே, புனிதமான ஒரு இடத்திலே, புனிதமான ஒரு நேரத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த மாதத்தை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். ஷஅபான் மாதம் என்பது ஒவ்வொரு அடியானினுடைய நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாக இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது. பொதுவாகவே ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம செஞ்ச நன்மை தீமையினுடைய கணக்கு எடுக்கப்படும். காலை விடிந்ததிலிருந்து இஷா தொழுகை வரையிலும் நாம் செய்ததை அன்றைய தினம் இரவிலே கணக்கெடுக்கப்படும். அதே போன்று ஒரு வாரம் முழுக்க நாம் செய்ததனுடைய நன்மைகள் தீமைகள் கணக்கெடுக்கப்படும். ஒரு மாதம் முழுக்க நாம் செய்த நன்மைகள் தீமைகள் கணக்கெடுக்கப்படும். ஆனால் இந்த ஷஅபான் மாதம் என்பது ஒரு வருடம் முழுக்க செய்த நன்மைகள் தீமைகள் கணக்கெடுக்கப்படுவதோடு, அந்த நன்மைகள் தீமைகள் கணக்கெடுக்கப்படும் போது யார் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த மாதத்திலே யார் நோன்பாளியாக இருக்கின்றார்களோ, அந்த மாதத்திலே யார் தர்மம் கொடுப்பவர்களாக இருக்கின்றார்களோ, அப்படி இருப்பவருக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதுதான் இந்த ஷஅபானுடைய மாதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு. ஏறத்தாழ 17 பிறைகளை நாம் கடந்து விட்டோம். இன்னும் ஒரு 13 அல்லது 15 பிறைகள் மாத்திரமே நமக்கு மீதமாக உள்ளது. இந்த பிறைகளிலே, இந்த நாட்களிலே நம்மால் என்னென்ன நல்ல அமல்களை செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் நாம் செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்லி காமிப்பான்: தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத்த. அல்லாஹ் என்பவன் யார் தெரியுமா? அவன்தான் உங்களுக்கு ஆயுள் காலத்தையும் கொடுத்தான்,
அதற்கு இடைப்பட்ட நேரத்திலே ஒரு வாழ்க்கையும் கொடுத்தான். வல் மௌத், உங்களுக்கு மரணத்தையும் கொடுப்பான். உங்களுக்கு உயிரை கொடுத்ததும் அவன்தான், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்ததும் அவன்தான், உங்களுக்கு மரணத்தை கொடுக்க போறதும் அவன்தான். ஏன் இதை நாம் ஏற்படுத்தினோம் தெரியுமா? லி யப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே யார் அதிகமான நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்குத்தான் உங்களுக்கான ஆயுள் காலமும் உங்களுக்கான வாழ்வா காலமும் உங்களுக்கான மரணமும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான். அப்போ ஒரு மூமியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வாழக்கூடிய காலங்களில் முடிந்த அளவிற்கு நன்மை செய்கின்றோமோ செய்யலையோ அது வேற பிரச்சனை, நன்மை செய்வதற்கான முயற்சிகளையாவது நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழல, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொழணும், முடிஞ்ச அளவுக்கு எந்திரிக்க முயற்சி பண்றேன்னு ஒரு நியத்தாவது மனசுல வைக்கணும். ஒரு சுபுகு தொழல, நாளைக்கு சுபுகு தொழுதுத்தாவது வியாபாரத்துக்கு போகணும்னு முடிஞ்ச அளவுக்கு மனசுல ஒரு முயற்சி வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாம் நல்ல காரியங்கள் மீது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் நன்மையை நாம் செய்ய வேண்டும். அதே சூழ்நிலையில இந்த ரமலானை அடையும் போது 10 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா செய்திருக்கணும். ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 காரியங்களை சொன்னார்கள். உங்களுடைய மனதில் இதை நீங்கள் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரமலானை அடையும் போது இந்த 10ஐயும் செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஅஷரி கலிமாத்தின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 விஷயங்களை கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த 10 விஷயங்களை நான் கடைபிடித்தால் இந்த உலகத்திலும் நான் வெற்றியாளனாக இருப்பேன், மறுமையிலும் வெற்றியாளனாக இருப்பேன். இந்த 10ஐயும் அவங்க சொல்லும் போதே நீங்களும் கடைபிடியுங்கள் என்று சொல்லியே அவர்களும் சொல்லி காமிக்கின்றார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? யா முஆஸ், முஆஸ் அவர்களே, லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், நீங்கள் அல்லாஹ்விற்கு ஒருபோதும் எக்காலத்திலும் எதற்காகவும் யாருக்காகவும் எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் விஷயம் இதான். சொல்லும் போதே ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தையும் சொல்லி காமிச்சாங்க. என்ன தெரியுமா? வ இன் குத்தில்த, நீங்க கொல்லப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராதீங்க. வ இன் ஹுர்ரிக்த, உங்களை தீயிலே போட்டு எரிக்க போகின்றேன் என்று யார் சொன்னாலும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்று பெருமானார் இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இந்த 2 வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிற்காலத்தில் ஒரு காலம் வரும், நம்ம வாழ்ற இந்த காலம், அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை எப்படி தெரியுமா மதிப்பார்கள்? அணிந்திருக்கக்கூடிய ஆடையை போன்று மதிப்பார்கள். வேண்டுமென்றால் அணிந்து கொள்வார்கள், வேண்டாம் என்றால் கலட்டி விடுவார்கள். வேண்டுமென்றால் வேறு மதத்துக்கு செல்வார்கள், வேண்டாம் என்றால் திரும்பவும் இஸ்லாத்திற்கு வருவார்கள். அறிவால் சிந்தித்து இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்வார்கள், மீண்டும் இஸ்லாத்திற்கு வருவார்கள். அப்படி ஒரு காலம் வரும். அந்த காலத்தை கணித்துதான் பெருமானார் சொன்னார்கள், உங்களை கொல்லப்பட்டாலும் சரி, உங்களுடைய கழுத்துக்கு கத்தியே வந்தாலும் சரி, முஆதே, லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஒரு காலமும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள். குடும்ப கஷ்டம், வேற வழி இல்லை. இன்னைக்கு எத்தனை இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே. பணத்திற்காக, உலக சுகத்திற்காக, பதவிக்காக, சினிமா வாய்ப்பிற்காக, உலகத்திலே பிரபலமாக வேண்டும் என்பதற்காக, வியாபாரத்திலே தேர்ச்சி பெற்று வர வேண்டும் என்பதற்காக பெயரளவில் நான் அங்க போய் நிக்கிறேன். தவிர என் மனசுல எதுதான் இருக்கு? கலிமா தான் இருக்கு. என் மனசுல எதுதான் இருக்கு? இஸ்லாம் தான் இருக்கு. இன்னைக்கு ஓட்டு வாங்குவதற்காக இன்னைக்கு நிறைய பேர் கையெடுத்து கும்பிடுறாங்க. நடக்குதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்லி காமிக்கிறாங்க. எதற்காகவும் யாருக்காகவும் எப்போதும் லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்தே விடாதீர்கள். உங்களுக்கு என்ன சிரமம் வந்தாலும் சரி, படைத்த ரப்பு என்னை பார்த்துக் கொள்வான் என்கின்ற உறுதியான ஒரு ஈமானை நீங்கள் உங்கள் மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதுன்னு சொல்லக்கூடிய மண்ணை மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் செய்தான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய நெருப்பு குண்டம். அந்த நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போட்டு கறியை வச்சு கொல்ல வைக்கணும். அதுதான் அவனுடைய பிளான். எவ்வளவு பெருசா தோன்றுனா இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவாங்க, அந்த நெருப்பு குன்றத்துக்கு மேல ரொம்ப உயரமா பறக்கக்கூடிய ஒரு கழுகு பறந்து போச்சுன்னா அந்த வெக்க தாங்காம அந்த கழுகு அப்படியே எரிஞ்சிருமா. அப்ப எவ்வளவு பெருசா எவ்வளவு தீய கொண்டு எத்தனை நாள் அதை தயார் செஞ்சிருப்பான் பாருங்க. அவ்வளோ பெரிய நெருப்பு குண்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தூக்கி போடும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், இந்த நெருப்பை நான் அணைத்து விடுகின்றேன், இந்த ஊரையே நான் அழிச்சிடுறேன், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, படைப்புகளின் உதவி எனக்கு தேவையில்லை, படைத்த ரப்பினுடைய உதவிதான் எனக்கு தேவை. அந்த ஈமான், அந்த இஸ்லாம், அந்த உறுதி, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை நம் வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். உடனே அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டார், யா நாரு கூனி பர்தன் அலா ஸலாமன் இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு கடுமையான வெக்கையை கொண்டதாகவும் நீ மாறிவிடக் கூடாது, ரொம்ப குளிர்ந்ததாகவும் மாறிவிடக் கூடாது, அப்படி இதமா இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படுத்தார சீனி அப்படி இதமான நெருப்பா இருக்கணும் அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த நெருப்பு இதமாக மாறியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள உளுந்து 2 ரக்காத் தொழுதாங்க. அப்படிப்பட்ட ஈமானை இன்னைக்கு கொண்டு வரணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களை பாருங்க. பள்ளிக்கூடங்களில் நாம் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம். பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மத புத்தகங்களையும் படிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை பிள்ளைகள் கைவிட்ட நிலைமையில் இருக்கின்றார்கள். எத்தனை இடங்கள்ல நடக்குது. இன்னைக்கு முஸ்லீம் ஸ்கூல் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல ரொம்ப கம்மி, ரேர். இன்னைக்கு ஸ்கூல்னு சொன்னாலே இந்த கிறிஸ்டின்ஸ் தான் நிறைய ஸ்கூல்ஸ் என்ன செய்றாங்க, வச்சு ரன் பண்றாங்க. அங்க போறாங்க, எல்லாம் பைபிள்ல இருந்து எல்லாமே படிக்கிறான். மதரசாவில் சூரத்துல் ஃபாத்திஹா மனப்பாடமா சொல்ற பிள்ளைகளை விட அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்களை சரளமாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு பரவலாக பரவி கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இன்றைக்கு நாம் பிள்ளைகளை பள்ளி படிப்பின் மீது அதிகம் கவனம் செலுத்துகின்றோம், மதரசா படிப்பின் மீது கவனக்குறைவாக நாம் விட்டுவிடுகின்றோம். கணித்திற்குரியவர்களே, அப்ப அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலம் அப்படி இருக்குன்னு சொல்லி காலத்துக்கு தகுந்த மாதிரி உன் ஈமானை நீ அடமான வச்சிடாத. நீங்க நம்ம வச்சிட்டோமா இல்லையா? இந்த காலத்தில் அப்படிலாம் வாழ முடியாது. ஈமான் அடமான நஷ்டமா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து தொடர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2வது உபதேசம் எப்படி நல்லா கவனிச்சுங்க. முதல்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து எடுத்த உடனே என்ன சொல்றாங்க பாருங்க. யா முஆஸ் வலா தஉக்க லிவாலிதைக்க, உன்னுடைய பெற்றோர்களை நீ ஒரு நாளும் நோவினை செய்து விடாதே. உன் பெற்றோர்களை ஒரு நாளும் நீ புறம் தள்ளி விடாதே. உன் பெற்றோர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காமல் நீ நடந்து விடாதே. எதுவரை தெரியுமா? வஇன் அமரக அன் தக்ருஜ மின் அஹ்லிக, உங்க உம்மாவோ வாப்பாவோ நீ திருமணம் முடிச்சு ஆசையாக கல்யாணம் முடிச்ச உன் பொண்டாட்டியை விட்டுறேன்னு உங்க உம்மா அப்பா சொன்னாலும், மாலிக்க உன் சொத்து முழுக்கதை எனக்கு எழுதித்தாலும் பெற்றோர்கள் உன்னிடத்துல கேட்டாலும் உன் பெற்றோர்களை நீ அவமானப்படுத்திடாத, கேவலப்படுத்திடாத, அவர்களை கைவிட்டு விடாதே. அப்படி நீ கைவிட்டு விட்டால் படைத்த ரப்பும் உன்னை கைவிட்டு விடுவான். யா முஆத், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கடமை, உன் பெற்றோர்களை உன் கண்ணுக்குள் வைத்து நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் வாழ்க்கையை நான் எப்படி ரன் பண்றது, ஏன் லைஃப் ஸ்டைலை நான் எப்படி மாத்திக்கிறது, கடைசி வரையும் உங்களுக்கே கொடுத்தா நான் என்ன பண்றதுன்னு நீ உங்க பெற்றோர்களை பார்த்து சொல்லாதீங்க. உன் பெற்றோர்கள் அப்படி நினைத்திருந்தால் நீ இன்றைக்கு ஹயாத்தாக இருந்திருக்க முடியாது. முடியுமா? பிறந்துட்ட புள்ள பிறந்துருச்சு, நீங்க பிறந்துட்டு நம்ம பிறந்துட்டுன்னு வச்சுப்போம். பெற்றோர்கள் நினைக்கிறாங்க கல்யாணம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, நம்ம கொஞ்சம் ஜாலியா இருப்போம், இவனை எங்கேயாவது போட்டு போவோம், ஒரு அனாதை ஆசிரமத்தை சேர்ப்போம், எங்கேயாவது ஒன்று ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போனா இன்னைக்கு நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குமா, நல்ல உணவு கிடைச்சிருக்குமா, நல்ல படிப்பு கிடைச்சிருக்குமா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் பெற்றோருக்கு நீ ஒரு காலமும் நீ நோவினை கொடுத்துடவே செய்யாத. இன்னைக்கு ஆனா அப்படியாக இருக்கு. ஒரு நேரத்தில் மனைவிக்காக பிள்ளைக்காக அம்மா அப்பாவை விட்டுட்டு தனி கொடுத்துட்டு போன குடும்பங்கள் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு நண்பர்களுக்காக தனி கொடுத்துட்டு போகக்கூடியவர்கள் எத்தனை பேர்? தான் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு போறவங்க எத்தனை பேர்? பெற்ற தாய்க்கு மாசம் ஒரு 3000 கொடுக்க முடியாம
கூட்டு குடும்பத்தில் இருக்காம தலை தெரிச்சு ஓடி போனவங்க எத்தனை பேர்? அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் கேள்விக்குரிய வாழ்க்கையாக மாற்றி விடுவான். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், உனக்கு நீண்ட ஆயுள் வேணுமா, உன்னுடைய உணவிலே பரக்கத்து வேணுமா, நீ கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொள். அந்த குடும்பத்தில் பிரச்சனை வாழ செய்யணும், கூட்டு குடும்பமா வாழு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் போறாங்க, எங்க உம்மா சலச்சலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, எங்க வாப்பா செய்யறது எனக்கு பிடிக்கல, ஏன் இதுக்கு அது சரி வரல, நான் தனியா போறேன். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ரமலானுக்கு முன்பு யாராவது பெற்றோர்களை நோவினை செய்தவர்கள் இருந்தீர்கள் என்றால், பெற்றோர்களை வெறுத்தவர்கள் யாராவது இருந்தீர்கள் என்றால், தயவு கூர்ந்து அவர்களுடைய கையை விடுத்து 2 சொட்டு கண்ணீர் விட்டு அவர்களிடத்தை முதலில் மன்னிப்பு கேட்டுவிட்டு ரமலான் மாதத்தை நுழையுங்கள். பெற்றோர்களுடைய வெறுப்பிலே நீங்கள் ரமலானை நுழைந்து 10 அல்ல 20 அல்ல 100 ரக்காத்துகள் நீங்கள் தொழுதாலும் கூட அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு துளி அளவும் பிரயோஜனம் தரவே தராது. பெற்றோர்களுடைய கோபத்தோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய கோடி ரூபாய் தர்மம் அல்லாஹ் கால் தூசுக்கு கூட மதிக்க மாட்டான். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை இடங்கள் இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நேரம் ரொம்ப சுருக்கமானது. அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்வோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லி காமித்தார்கள், யா முஆஸ் வலா தத்ருகுன்ன ஸலாத்தல் மக்தூபத்தல் முத்தஅம்மிதா, நீ ஃபர்தாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட தொழுகையை ஒரு காலமும் வேணுமென்றே நீ விட்டு விடாதே முஆதே. தொழுகையை வேணுமென்றே விட்டுறாத. சுன்னத்தை சொல்லல ரசூலுல்லாஹ், தஸ்பீர் அமீர சொல்லல, வித்ர் வாஜிப சொல்லல. பெருமானார் அதை சொல்கின்றார்கள், உன் மீது அல்லாஹ் விதிக்கப்பட்ட 5 நேர தொழுகையை நீ வேண்டுமென்றே விட்டுறாத. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஒரு தொழுகையை விட்டா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். வேண்டுமென்றே பார்த்து கொள்ளலாம், பிறகு தொழலாம், அப்புறம் தொழலாம், அசர்ல பார்த்து தொழுதுக்கலாம், மக்ரிப்ல பார்த்து தொழுதுக்கலாம், இஷாவுக்கு பின்னாடி தொழுதுக்கலாம் சொல்லி உன் தொழுகையை நீ வேண்டுமென்றே விட்டு விடாதே. அப்படி நீ விட்டு விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, فإن من ترك صلاة المكتوبة فقد برئت منه ذمة الله. யார் பரலாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட தொழுகையை வேணுமென்றே காரணம் இல்லாமல் விடுகின்றாரோ அவர் மீது அல்லாஹ்வின் பொறுப்பு நீங்கி விடுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில கண் விழிக்கும் போது அல்லாஹ் நம்மளை பொறுப்புல எடுத்துக்கிறான். இன்னைக்கு நீ உணவுக்கு போறியா, வேலைக்கு போறியா, உனக்கு உணவை நான் தரேன்ப்பா. நீ வாகனத்தில் போறியா, உனக்கு விபத்துக்கு உள்ளாகாம நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன்ப்பா. நைட்டு தூங்க போறியா, தூங்கும் போது மரணம் உன்னை சந்திக்காமல் நான் பாதுகாத்துக்கிறேன்ட்டு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நம்மளை பொறுப்பில் எடுத்துக்கொள்கின்றான். அப்படி எடுத்துக்கொள்வதால் தான் நம் வாழ்க்கை சரியாக செல்கிறது. பெருமானார் சொல்கின்றார்கள், கடமையாக்கப்பட்ட தொழுகையை யார் விட்டு விடுகின்றாரோ அவர் மீது அல்லாஹ்வின் பொறுப்பு நீங்கிறது. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி வருது, 70% பேர் தொழுகை விட்டு தானே இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், நல்லா தான் இருப்போம். கடைசி காலகட்டங்களில் அல்லாஹ்வினுடைய பிடி ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, என்னது இது, விற்க விற்க கொடுத்து கக்க கக்க அடிக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய காலத்தில் என்ன செய்வாங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வீடுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, யாரையாவது ஒரு ஆளை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, இப்போ எங்கள் வீட்டில் கூட நடந்துன்னு வச்சுக்கோமே, அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா காலிலேருந்து நல்ல சாப்பாடு இருந்தால் அது வேணுமா இது வேணுமா, கடையில் போய் அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து நைட்டு பெல்ட்டை உருவிக்கிட்டு சலாப்பலா சப்பு சப்புன்னு அடி பிச்சு உதறிடுவாங்க. அந்த மாதிரி விற்க விற்க கொடுத்து கக்க கக்க அடிக்கிறது. அல்லாஹ் இப்போ நமக்கு விற்க விற்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். தொழுவலையே நல்லா தானே இருக்கு, சுபூதனாம வியாபாரத்துக்கு போல நல்லா தானே இருக்கு, லோகத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா கொரட்டை விட்டு வயிறு பெருசா ஊதி வெடிக்கிற அளவுக்கு கொரட்டை விட்டு தூங்க தானே செய்யறேன், நல்லா தானே இருக்கு. அசர் நேரத்தில் தொழுவு நடக்கும்போது சாயக்கடையில் குடிக்க நல்லா தானே இருக்கு. விற்க விற்க கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் கக்க கக்க அடிக்கும் போது தப்பிக்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆல் ரவுண்டர்ல அல்லாஹ் ஆளை வச்சு முறுக்கி தள்ளிடுவான். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் சொல்லி காமிக்கின்றார்கள், உங்கள் மீது கடமையான தொழுகையை வேண்டுமென்றே காரணம் இல்லாம நீங்க விட்டுறாதீங்க. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள், யா முஆஸ் லா தஷ்ரிபன்ன ஹம்ரன். எத்தனாவது பாய்? பெத்தவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, தொழுகை விடாமல் இருக்கிறது. 4வது, லா தஷ்ரிபன்ன ஹம்ரன். யா முஆத், நீ ஒரு நாளும் மது அருந்தாதீர்கள். முதல் நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மது அருந்திட்டு நோன்பு வைப்பவர்கள் நிறைய பேர்.
சராவியை முடித்து விட்டு மது அறிந்து விட்டு காலையில் சகரில் இருந்து நாகுரணிப்பா பாட்டை கேட்டுவிட்டு சகரி செய்பவர்கள் எத்தனையோ பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா முஆத் லா தஷ்ரிபன்ன ஹம்ரன், ஒரு காலமும் நீங்கள் மது அருந்தாதீர்கள். ஏன் தெரியுமா உங்களை மது அருந்த கூடாது நான் சொல்றேன்? ஃபஇன்னஹு ரஅஸு குல்லி ஃபாஹிஷத்தின், இந்த மது அருந்துவது தான் எல்லா பாவத்துக்கும் தலைமையானதாக இருக்கு. மது அருந்தினா நம்ம யாரை பேசுகிறோம், எவரை பேசுகிறோம், நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கு, என்ன செய்கிறோம், மனைவி எது, புள்ளை எது, தாய் எது, தகப்பை எது, பள்ளி எது, பஜார் எது, கக்கூஸ் எது, பெட்ரூம் எது, எதுவுமே தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க மது அருந்தாதீங்க. ஏன்னா இந்த மது அருந்துவது தான் எல்லா பாவத்துக்குமே அடிப்படையா இருக்கு. யாரேனும் மது அருந்துபவர்கள் இருந்தால் ரமலானுக்கு முன்பு கைவிட்டு விடுங்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் இன்னும் 13 நாள் இருக்கு இல்லையா? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய விஷயத்தையும். அடுத்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா முஆத் வ இய்யாக வல் மஅசியத, நீங்கள் எக்காலத்திலும் நீங்கள் சின்ன சின்ன பாவம் தானே என்று சொல்லி அந்த சிறு சிறு பாவங்களை தொடர்ச்சியாக செய்யாதீர்கள். உதாரணத்துக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது ஒரு சின்ன பாவம் வச்சுப்போம், ஒரு பொய் பேசுறது ஒரு சின்ன பாவம் வச்சுப்போம். இது சின்ன பாவம் தான், இருந்தாலும் இதையே பொழப்பா வச்சிடக்கூடாது. வாயை திறந்தாலே ஊராப்பட்ட பொய்ய சொல்றது, வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தையா பேசுறது, ஒரு பொய்யை முறைக்க 10 பொய், 10 பொய்யை முறைக்க 100 பொய், 100 பொய்யை முறைக்க 1000 பொய் என்று இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு? பொய்யிலேயே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட? வெளியே இருக்கவங்களுக்குலாம் இல்லை, கெட்ட பொண்டாட்டிலிருந்து உமா அப்பாட்டிலிருந்து பெத்த புள்ளைட்ட வரையும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பொய் சொல்லியே தான் வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கணிச்சிருக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நீங்கள் அந்த சின்ன பாவங்களை தொடர்ச்சியாக செய்தால் ஃபைனல் மஅசியத ஹல்ல சஹ்துல்லாஹி, அந்த சின்ன பாவங்கள் அல்லாஹ்வின் கோபத்தை உங்களுக்கு பெற்று தந்துவிடும். 5வது விஷயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா முஆத் وَإِيَّاكَ وَالْفِرَارَ مِنَ الرَّحْفِ وَمِنْ أَهْلَكَ النَّاسُ, நீங்க போர்க்களத்திலே நின்றால், போர்க்களத்திலே உங்களுடைய போரில் இருக்கக்கூடிய உங்கள் படையில் இருக்கக்கூடிய அனைவர்களும் கொல்லப்பட்டு விட்டாலும் நீங்கள் போர்க்களத்தை விட்டு விரண்டு ஓடிவிடாதீர்கள். இப்ப நம்ம என்ன சேர்த்து போருக்கா போறோம்? அப்படி இல்லை. ஒரு நல்லதை செய்யறதுக்கு நம்ம முன்னாடி நிற்போம். இந்த நல்லதை செய்யறதை முன்னாடி நிற்கும் போது ஒரு 10 பேர் நம்மளை எதையாவது பேசுவான். 10 பேர் பேசும்போது 2 பேர் கலண்டு போனா அடுத்து நீங்களும் என்ன செய்யாதீங்க? கலண்டு போயிடாதீங்க. ஒரு நன்மையான காரியத்திற்கு நீங்கள் ஒன்று கூடி நின்றால் இறுதி வரையிலுமே அந்த நன்மையான காரியத்தை செய்து முடிக்கும் வரையிலும் நீங்கள் ஒன்று கூடிய நில்லுங்கள். பாவமான காரியத்திற்கு நீங்கள் ஒன்று கூடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், வ அன்ஃபிக் அலா அஹ்லிக, ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு முடிந்த அளவிற்கு தாராளமாக செலவு செய்யுங்கள். அனுமதிக்கப்பட்ட நல்ல விஷயங்களில் மட்டும் தாராளமாக செலவு செய்யுங்க. சொன்ன உடனே இன்னைக்கு கொடிக்கட்டில் இஷ்டத்துக்கு கண்டமானி என்ன செஞ்சிடக்கூடாது, செலவழிச்சிடக்கூடாது. தாராளமாக செலவு செய்யணும்னு நல்ல சிக்கு 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 சிக்குன்னு கல் வச்ச ஒரு 4000 ரூபாய் பொருட்கள் எடுத்து கொடுக்கணுமா? இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅன்ஃபிக் அலா அஹ்லிக, உங்க குடும்பத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்களில், நல்ல உடை கொடுப்பதில், நல்ல உணவு கொடுப்பதில், படிப்புக்காக, குடும்ப செலவிற்காக, வீட்டு பராமரிப்புக்காக நீங்கள் தாராளமா செலவு செய்யுங்க. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள்ட்டையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? வீட்டுல குழம்புக்கு 100 ரூபாய் கொடுப்போம். கொடுப்போம் பாய். நம்ம வெளியே போய் எவ்வளவு சாப்பிடுவோம்? 400 ரூபா, 450 ரூபாய்க்கு பிரியாணி, 65 வேற என்ன பாய்? அப்படி வந்துட்டா ஒரு மொஜிட்டோ, ஒரு சோடா, எதையாவது பிடிச்சி நம்ம எப்படி வந்துடுவோம்? ரொம்ப ஹாயா வந்துடுவோம். வீட்டில் என்னப்பா குழம்பு? கத்திரிக்காய் புளி குழம்பு. கத்திரிக்காய் இன்னைக்கு வாங்கினதுல நேற்று வாங்கினது. நடக்குதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅன்ஃபிக் அலா அஹ்லிக, உன் குடும்பத்தாருக்கு நல்ல முறையில் நீ செலவுக்கு என்ன செய்வா கொடு. ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொல்லணும்? அப்படி நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பம் தளம் பிறண்டு விடும். படிக்க வேண்டிய பையன் கடைக்கு வேலைக்கு செல்வான்,
பிள்ளைகளை பராமரித்து பார்க்கக்கூடிய உங்களுடைய மனைவி வேலைக்கு செல்வாள். அதுவும் இல்லை என்று சொன்னால் தவறுதலான பாதைக்கு வழிவகுத்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விதமாகத்தான் அதை சொல்லி காமித்தார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெற்ற தகப்ப ஒழுங்காக பணம் கொடுக்காததன் காரணமாக படிப்பை ஓரமாக வைத்துவிட்டு வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பெயர்கள். கட்டின புருஷ ஒழுங்கா சம்பளம் கொடுக்காதனால தான் குடும்பத்தையும் பார்த்து கணவன் பிள்ளையையும் பார்த்து பீடி சுத்தக்கூடிய தாய்மார்கள் இன்றைக்கு எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷமாவா இருப்பாங்க வாழ்க்கையில? ஒவ்வொரு நொடியும் உங்களை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். என்னைக்காவது ஒரு நாள் வாய் திறந்து சொல்லுவாங்க உன்னை கட்டி என்ன பிரயோஜனம்ட்டு. ஆனா மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? அடுப்பில் கிடக்கும் புழுகை போன்று அவர்கள் கூனி குறுகிதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பெருமானார் எவ்வளவு அழகாக சொல்லி காமித்தார்கள். அதனால ரமலானுக்கு முன்பு உங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான்களை கஞ்சத்தனம் பிடிக்காம திருப்தியா வாங்கி கொடுங்க. ஒரு நோன்பு நேரத்திலேயாவது நல்லது புள்ளதை சாப்பிட்டு சகரு வச்சு ஒரு நல்லது புள்ளதை சாப்பிட்டு இஃப்தார் செய்யட்டும். அந்த நேரத்திலே 5 ரூபாய்க்கு கத்திரிக்காய், 3 ரூபாய்க்கு தக்காளி, 2 ரூபாய்க்கு பல்லாரின்னு என்ன செய்யாதீங்க, வாங்க கொடுக்காதீங்க. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, நல்லா கொடுங்கன்ற சொன்னாங்கல்ல. அடுத்து பாருங்க, வலா தர்ஃபு அன்ஹும் அஸாக அதபன். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை கண்டிப்பதற்காக உங்கள் வீட்டிலே ஒரு கம்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இருக்கா? யார் வீட்டில் இருக்கா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வீட்டில் என்ன செஞ்சு, பெருமானாருடைய கையளவிற்கு என்ன செஞ்சீங்க, ஒரு கம்பு இருந்தது. ஆயிஷா ஆகி எதையாவது பேசினாங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த கம்பு எடுத்து அப்படி செல்லமா அப்படி தரையில ஒரு டப்பு ஒரு தட்டு தட்டுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க குடும்பத்தாருக்கு நீ நல்ல செலவுக்கும் கொடு, அதே நேரத்தில் கண்ட்ரோல் இல்லாம விட்டுறாதப்பா. அவர்களை கண்டிப்பதற்கு ஒரு சின்ன குச்சை வைத்துக்கொள். அவர்கள் தவறு செய்தால் அவர்களை நீ சுற்றி காமித்து திருத்தி விடு என்று பெருமானார் சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பெத்த பிள்ளையை திருத்துறோம், கட்டின மனைவியை திருத்துறோம் சொல்லுங்க. கண்ட்ரோல்ல இல்ல, நம்மளும் அவங்க கண்ட்ரோல் இல்லை, அவங்களும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது வாழ்க்கை இல்லை. நம்ம அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், அவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அவங்க சொன்னா நம்ம கேட்கணும், நம்ம சொன்னா அவங்க கேட்கணும். அதுதாங்க உண்மையான ஒரு வாழ்க்கை. ஏங்க உள்ள வாங்குங்க, வீட்டுக்கு வாங்குங்கன்னு சொன்னா புருஷனும் வரதில்லை. புருஷன் உள்ள இருந்துகிட்டு எம்மா வீட்டுக்கு வாமா உள்ள வாமான்னு சொன்னா மனைவியும் வரதில்லை. இன்னைக்கு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கின்றார்கள். நீ உன் மனைவியின் கட்டுப்பாட்டுக்குள் செல், உன் மனைவியை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். அன்பால், அரக்கத்தனத்தால் இல்லை. பெருமானார் ரொம்ப அழகாக சொல்லி காமித்தார்கள். 10வது விஷயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅக்லிஃபுஹும் ஃபில்லாஹ். அல்லாஹ்வை பத்தி அடிக்கடி பயம் காமிச்சிட்டே இருப்பான். எனக்கே இந்த பயம் இல்லையா, நான் எங்க போய் வீட்டில் பயம் காமிக்க? நமக்கு பயம் இருந்தா காலைல யாசின் வரும்போது உள்ள வாங்கன்னு சொன்னா வெளியே உட்காந்துருப்போமா? தொலை நடக்கும்போது உள்ள வாங்கன்னு சொன்னால் வெளியே நின்றுப்போமா? நமக்கே அல்லாஹ்வுடைய பயம் இல்லையே, நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லிக் கொடுக்குறது, நம்ம மனைவி மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லிக் கொடுக்குறது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 விஷயங்களை சொன்னாங்க. இந்த 10 ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் அதை அப்படியே கைவிட்டு விடுங்கள். கைவிட்டு விட்டு திருந்து விட்டேன் என்று மனதார உறுதி கொண்டு அந்த பாவத்தின் பக்கம் மீளாமல் பாவ கரைகள் இல்லாத மனிதர்களாக ரமலானை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவத்தோடு ரமலானை பெறுபவருக்கு ரமலான் பயன் தராது. ரமலானுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய உன்னத அமல் என்ன? தௌபா. நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ்கிட்ட முடிந்த அளவிற்கு கண்ணீர் விட்டு மழுகி அழுது புலம்பி, யா அல்லாஹ் இதை மன்னித்திரு, இனி திரும்பவே மாட்டேன், மன்னிச்சிரு யா அல்லாஹ்ன்ட்டு அழ வரலையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழ வரலையா? அழுவுற மாதிரி நடி. வராது. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் தானே வரும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. அப்போ அழுகிற மாதிரி நடித்தால் அந்த தவறை விட்டு நீங்கள் மீண்டு கொள்ளுங்கள். அப்படி மீண்டதற்கு பிறகு நீங்கள் ரமலானை அடையுங்கள். ரமலானுக்கு முன்னாடி இவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு. ரமலானில் என்னெல்லாம் செய்யணும்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம தொடர்படியாக பேசுவோம். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று வாழக்கூடிய காலங்களில் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய நாவாலும் கரத்தாலும் நம்ம தொந்தரவு தந்துடக்கூடாது. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளியில் கொடிக்கட்டு இருக்கு இல்லையா, ரைட்டு. இதில் வாலிப பிள்ளைகளுக்கும் நண்பர்களாக நினச்சி சொல்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் நம்ம சொல்லிக்கொள்வது, தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. உள்ளே வச்சு கொடியை கட்டும் போது நீங்கள் போடக்கூடிய சத்தத்தில் உங்களை அறியாது
கெட்ட வார்த்தைகளை பேசிடுறீங்க. உங்களுக்கு தெரியல, நான் இருந்து பார்க்குறேன்னு சொல்ல தெரியாமல் என்ன செய்றீங்க, பேசுகிறீங்க. அந்த ஒரு கோபத்தில் ஒரு ஆர்வத்தில் என்ன செஞ்சிடுறீங்க, பேசிடுறீங்க. உள்ளே வச்சு கொடியை கட்டும் போதுனாலும் சரி, வெளியே கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, சத்தம் இல்லாமல் போங்க, சத்தம் இல்லாமல் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வீட்டு வாசலில் இருந்து பார்க்குறதோடு நிப்பாட்டுங்க. மேலே இருந்து வீடியோ எடுக்கிறது, குறிப்பாக ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், வீடியோ கவரேஜ் பண்ணாதீங்க. பண்ணக்கூடிய அப்படியே பண்ணாலும் அதை பொது தளங்களில் போடாதீங்க. நீங்கள் எடுக்கிற வீடியோவில் நிறைய பெண் பிள்ளைகள் கவராக்கப்படுறாங்க. வீடியோன்னு எடுத்தால் நம்ம உள்ளே வர்றது தானே, அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நெசியாதீங்க, எடுக்காதீங்க. பள்ளி உள்ளே வச்சு கொடியை கட்டும் போதோ சந்தனம் பூசும் போதோ எடுக்கிறீங்களா, அதோடு ஸ்டாப் பண்ணிக்கங்க. வெளியே போய் செல்ஃபி ரெக்கார்ட் போட்டேன், ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணேன், நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கமெண்டில் கண்ட மாதிரி கழுவி ஊற்றுறதுக்கு 4 பேர் கண்டிப்பாக இருப்பான். அசிங்கமாக வர்ணிப்பதற்கு 4 பேர் என்ன செய்வான், இருப்பான். அதனால் இந்த மாதிரியான செயல்களை வாலிபர்கள் முடிஞ்ச அளவிற்கு தவிர்த்து கொள்ளுங்கள். கத்தாதீங்க, ஓன் கத்துறது, இந்த பிபியை வாங்கி ஊதுறது போன வருஷம் நடந்துச்சு. அன்பாக தான் சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் பை. முதல்ல இதுவே நமக்கு ஒரு சின்ன சுண்ணத்து தான். கட்டாயம் கொடிக்கட்டை கொண்டாடி ஆகணும் தலையில் தூக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் கொடிக்கட்டை தேவைன்னு கூட சொல்லிடலாம். நம்ம வைக்கிறதுனால பெண்களுடைய மானத்திற்கோ மஹல்லாவினுடைய கண்ணியத்திற்கோ பள்ளியினுடைய மதிப்புக்கோ ஏதேனும் பங்கம் வரும்னு சொன்னால் கொடிக்கட்டே வேணான்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கான ஒரு அமல் தான் அது. அதனால் அதை ரொம்ப நான் மும்பலமாக செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தொழுக நேரத்தில் தயவுசெய்து யாரும் வெளியே நின்றாதீங்க. இஷா பாங்க சொல்லி காமத் சொல்லப்பட்டால் உடனே உள்ளே வந்துடணும் அப்படிங்கிறதையும் நம்ம கனிவோடு கண்ணியத்தோடு இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொள்கின்றோம். அதனால் நீங்கள் சொல்லி நாங்கள் என்ன கேட்குறது, நீங்கள் செஞ்சால் நான் பொறுப்பாக முடியாது. என் மேலே உள்ள கடமை நீங்கிருச்சு. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், எப்பா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை உடுத்தி தலைப்பாலாம் கட்டி தொப்பியெல்லாம் போட்டு கோட்டெல்லாம் போட்டு கால் பூல்னு வயிறு வலிக்க கத்துனியப்பா, இந்த கொடிக்கட்டில் இவ்வளோ அநியாயம் அயோக்கியத்தனம் பண்ணாங்களே, எதையாவது சொன்னியா? அப்படி சொன்னால் எதுவும் பிரச்சனை வரும், நீ பயந்தியான்னு அல்லாஹ் கேட்பா. அப்போ நான் சொல்லுவேன், அல்லாஹ் நான் பட்டம் வாங்கினது பயந்து போய் எதையும் சொல்லாமல் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், கேட்கறது அவங்க பொறுப்பு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்து மாதிரி என்ன சொன்னாலும் காதலிய விரலையாடலான்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட நான் தப்பித்துக் கொள்வதற்காக நான் சொல்லிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பாவ காரியங்களை செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணியமாக ஒழுக்கமாக, வெளியிருந்து ஒரு 4 பேர் வந்து பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த ஊர் பயிரோ ஓரளவுக்கு கண்ணியமாக ஒழுக்கமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க முழுமையான ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழக்கூடிய நசீபை தருவானாக. வெளியே வயதான ஒரு தாயார் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, அவங்களுடைய பெண் குழந்தைக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்குது. அதில் மூத்த பேத்திக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க. அந்த கல்யாணத்துக்காக நம்ம மஹல்லாவை தேடி நாடி வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கொடிக்கட்டு நேரத்தில் நிறைய லைட்டு போட்டிருக்கு, தெருவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நல்ல வெளிச்சமாக ஒரு தைரியமாக நம்ம போக வர்றதுக்கு, ஒரு பூச்சிப்பட்டை, ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இது கொடிக்கட்டுக்கு பின்னாடி இது நிகழ வேணுங்கிற ஒரு ஆசை, ஒரு சின்ன ஒரு ஆசை மனசில் இருக்குது. நேற்று நைட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வெளியே எல்லாருமே ஒரு வெள்ளை கலர் பல்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படியானே, நம்ம தெருவு மட்டும்தான் இருளடைஞ்ச தெருவு மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம வாழ்க்கையும் இருளடைஞ்சு போன மாதிரியே இருக்குது. அப்படி உள்ளே வந்து ஒரு பிரகாசமாக இருக்கிற மாதிரி என்ன மாதிரி ஒரு 10 வாட்ஸ் எஸ்மா எத்தனை, ஒரு 15 வாட்ஸ் இருக்குமா, மிஞ்சி போனால் ஒரு 60 ரூபா 70 ரூபா தான் வரும். சும்மா அப்படி ஒரு ஒயரை எடுத்து விட்டு நீங்கள் வெளியே எல்லா வீட்லேயும் ஒரு குண்டு பல்பு இந்த மகரீப் நேரத்தில் போட்டிங்கன்னா தெரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்டியமாக இருக்கும். இந்த லைட்டை போட்டிங்கன்னு சொன்னால் பொம்பளை ஆளுக்குள்ள வெளியே நிற்கிறத கொஞ்சம் குறைச்சிருவாங்க. தொலை நேரத்தில் ஆள் வருவாங்க, வைப்பாங்க, வெளியே இருந்தால் நல்லா இருக்காது, டக்குனு உள்ள வருவாங்க. ஏன்னா இந்த இருட்டாக இருக்கிறனால யார் நிற்க நமக்கு தெரியறதில்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் அதே இந்த கொடிக்கட்டு முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வீடுகளையும் அதை கடைபிடித்தீர்கள் என்றால் நம்ம பிள்ளைகளுக்கும் அது நல்லதான். பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடக்கூடிய தெருவாக இருக்கிறது. வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு பொருந்திய வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபினை அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.